அனைவருக்கும் வணக்கம். பார்ப்பான் அகத்தினில் பால் பசு ஐந்துண்டு, மேய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன, மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சொரியுமே என்கின்றது திருமந்திரம். அதாவது ஒரு ஜாதகர் பிறந்து ஆயுள் பரியந்தமும் அதிகமான தனம் இருக்கின்றது ஒவ்வொருவருக்கு. அது எதை பற்றி எப்படி இருந்தால் அவர் தனவந்தனாக இருப்பார் என்று சற்று பார்ப்போம். அதாவது கேந்திரங்களிலே கிரகங்கள் இருக்க, சுபக்கிரகங்கள் இருக்க, கேந்திரங்களில் சுபக்கிரகங்கள் இருக்க 3, 6, 10, 11ஆம் இடங்களில் பாவக்கிரகங்கள் இருக்க, மேடம், தனுசு, சிம்மம் இந்த லக்கினங்கள் 3ஆக வந்து அதிலே 2ஆம் இடத்திலே உச்சக்கிரகம் இருந்தாலும் சரி, லக்கினாதிபதி 9ஆம் இடத்திலே இருந்தாலும், குரு லக்கினத்திலே இருந்தாலும், சுக்கிரன் 4ஆம் இடத்திலே தனித்து இருந்தாலும், கேந்திரம் 4ம் கிரகர் தனிக்கில் என்று சொல்லப்படுகிறது. அதாவது லக்கினம் 4, 7, 10ஆம் இடங்களிலே கிரகங்கள் தனித்தனியாக இருந்தாலும் 9, 11, 1 இந்த இடங்களுக்கு உடையவர்கள் அதிகமான கூட்டக்கிரகங்கள் இருந்தாலும் சரி, அதாவது 9, 1, 11ஆம் இடத்திலே அதிகமான கூட்டக்கிரகங்கள் இருந்தாலும் சரி, லக்கினாதிபதிக்கு மறையாமல் இருந்தாலும் சரி, செவ்வாய் குரு கூடி மேடம், சிங்கம், தனுசு இந்த ராசிகளில் இருந்தாலும் அல்லது மீன லக்கணத்தில் இவர்கள் கூடியிருந்தாலும் இந்த ஜாதகர் எப்பொழுதும் தனவான் என்று சோதிடத்தில் குமாரசாமியத்திலே கூறுகின்றது. பாட்டை பார்க்கலாமா? அவமிலர் கேந்திரம் மற்றோர் உபஜயமும் ஆகி லயக்கோன் ஒன்றாக 2இல் உச்சமுறில் அரசன் தவமுற பொன் ஒன்றுரில் தாய் தனிக்கவி 10னில் சேய் தவனனுரில் கேந்திரம் 4ம் கிரகர் தனிக்கில் நவம் உதயம் பவம் வெகுபேர் நன்னில் அவைக்குடையோர் நவையில் உதயத்தாகி லக்கினத்தில் இருக்க. இப்படி இருந்தால் அந்த ஜாதகர் அதிகமான தனம் உடையவர் என்று இந்த உலகத்தோர் பேசுவார்கள்.